அன்பும் நியாயமும் உள்ள தேவனில் நமக்கு தேவன் தந்திருக்கிற சுயாதீன சித்தமும் அன்பும் தேவ முன்னேற்பாடும் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய தீர்மான உரிமையை பாதுகாப்பதற்காக தம்முடைய சுயாட்சி அதிகாரத்தை ஒரு எல்லைக்குள் வைத்திருக்கிற எங்கள் அன்புள்ள தேவனே, அதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பூமியில் நடக்கிற எல்லாம் உம்முடைய சித்தப்படி நடப்பவை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உமக்கு வேதனை தரக்கூடிய துன்பங்கள் எங்களுக்கு வருகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். மும்பையில் ரமேஷ்குமார் என்று ஒருவர் இருந்தார். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். கஷ்டப்பட்டு படித்து நல்ல ஒரு வேலையில் அமர்ந்தார். பெரிய நிறுவனத்தில் திறமையான மென்பொருள் பொறியாளராக அவர் வேலை செய்து வந்தார். நல்ல பொருளாதார வளர்ச்சி அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. பிற்காலத்தில் சொந்தமாக தொழில் துவங்க வேண்டும் என்று திட்டமும் வைத்திருந்தார். 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அவருக்கு 28 வயதாக இருந்த சமயத்தில் அவருக்கு கிடைத்த ஒரு பதவி உயர்வுக்காக ஒரு விருந்து வைத்தார். நள்ளிரவு வரை அவரும் நண்பர்களும் அந்த பதவி உயர்வை கொண்டாடினார்கள். விருதில் இவர் குடிக்கவும் செய்தார். அதிகமாக மது அருந்தினார். புறப்படும் போது நண்பர்கள் சொன்னார்கள், நீ அதிகமாக குடித்திருக்கிறாய், நாங்கள் யாராவது கொண்டு போய் விடுகிறோம். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் போய் விடுவேன், எனக்கு திறமை இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னார். மறுபடியும் நண்பர்கள் சொன்னார்கள், வாடகை காரில் போ, வேண்டாம், இது விஷ பரீட்சை என்று சொன்னார்கள். அவரோ, இல்லை இல்லை, நாளைக்கு எனக்கு கார் வேண்டும், நான் செல்கிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று புறப்பட்டு சென்றார். வழியில் பாதையை சரியாக கவனிக்காமல் ஒரு விபத்து ஏற்பட்டது. கார் நொறுங்கி போயிடுச்சு. 2 நாட்கள் கழித்து தான் அவருக்கு நினைவு திரும்பியது. அப்பொழுது மருத்துவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார். உங்களுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இனிமேல் உங்களால் நடக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. உன் முதுகு தண்டில் ஏற்பட்ட அடி இப்படிப்பட்ட பாதிப்பை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது என்று சொன்னார். இடிந்து போனார். சுகமாயிற்று. மற்றவர்கள் நடந்து செல்லும்போது அதையெல்லாம் பார்த்து ஏக்கத்தோடு பெருமூச்சு விடுவார். இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததென்றால் அதற்கு காரணம் தேவன் என்று நாம் சொல்லுவோமா? சில சமயங்களில் ஏன் இப்படி நடந்து விடுகிறது என்பதற்கான காரணம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. பல சமயங்களிலே தெரிவது இல்லை. சில கேள்விகள் கேட்கப்படும் போது நம்மிடத்தில் பதில் இல்லை என்பதைத்தான் நாம் சொல்லியாக வேண்டும். ஆனாலும் தேவனை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதன் அடிப்படையில் தான் இது போன்ற சூழ்நிலைகளை நாம் அணுக வேண்டுமே தவிர, மனிதர்கள் சொல்வதையோ நம்முடைய மனதிலே தோன்றுவதையோ நாம் முக்கியப்படுத்தி விடக்கூடாது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்ன என்பதை இந்த பாடத்தின் முடிவிலே நாம் பார்ப்போம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. அவர் சுயாட்சி உள்ளவர். சுயாட்சி என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தனியுரிமை ஆட்சி, சர்வ சுதந்திரம் உள்ள நிர்வாகம், பிற தலையிட முடியாத ஆள்கை. இந்த சுயாட்சி என்கிற வார்த்தையை தேசங்களின் நிர்வாகங்களிலே பயன்படுத்துவார்கள். ஒரு நாட்டின் நிர்வாகத்தில் இன்னொரு நாடு தலையிடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அதை சுயாட்சி என்று சொல்வார்கள். எங்கள் விருப்பப்படி நாங்கள் ஆளுகை செய்வோம், எங்களுடைய ஆளுகையிலே நீங்கள் தலையிடாதீர்கள் என்று மற்ற நாடுகளிடத்திலே சொல்வார்கள். தேவனுடைய ஆட்சியும் அப்படிப்பட்டது தான். சர்வ சுதந்திரமுள்ள நிர்வாகம் அவருடைய நிர்வாகம். பிறர் தலையிட முடியாத ஆளுகை தான் அது. ஆனாலும் அவருடைய ஆளுகையின் கீழ் இந்த உலகத்தில் பல துன்பங்களும் பிரச்சனைகளும் வருகின்றனவே ஏன் என்கிற கேள்விதான் பலருடைய உள்ளத்தை வாட்டுகிறது. ஒன்றை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு சுயாட்சி இருந்த போதிலும் எப்போதுமே தேவனுடைய சித்தம்தான் நிறைவேறுகிறதா என்பது பற்றி வேதவசனங்கள் நமக்கு சொல்கின்றன. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை,
இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள் என்று சங்கீதம் 81 வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கடந்த வாரத்திலும் நாம் பார்த்தோம். இஸ்ரவேலுக்கு தேவனை பிடிக்கவில்லை. அவர்கள் தங்கள் விருப்பப்படி நடப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். எனவே அவர்கள் யோசனையின்படி நடப்பதற்கு ஆண்டவர் விட்டுவிட்டார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்றும் ஆண்டவர் தம்முடைய இயக்கத்தை தெரிவிக்கிறார். ஒரு நல்ல நிர்வாகம், நல்ல அரசாங்கம் தங்களுடைய குடிமக்களின் நன்மைக்காக பல சட்டங்களை போடலாம். ஆனால் அந்த சட்டங்களின்படி நடப்பதற்கு மக்கள் தீர்மானிக்கவில்லை என்றால் அந்த தேசம் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு நல்ல நிர்வாகத்தை பற்றி பேசுகிறேன். இந்த உலகத்தில் எல்லா அரசாங்கங்களும் அப்படி இருக்கின்றன என்று நாம் சொல்ல முடியவில்லை. அப்படி இல்லாத அரசாங்கங்களின் மத்தியிலேயே மக்கள் தங்கள் விருப்பப்படி நடக்கும்போது வேதனைகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது என்பதுதான் உண்மை. தேவனுடைய நிர்வாகத்தின் கீழும் மனிதர்கள் தங்கள் இஷ்டப்படி நடக்க தீர்மானிக்கும் போது தேவன் தலையிடுவதில்லை. அது தேவனுடைய இஷ்டம், அது தேவனுடைய சுயாட்சி. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ளலாம், அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்றுதான் தேவன் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் சொல்வதை பாருங்கள். ஏசாயா 66 வாசிக்கிறோம். நான் கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் அவர்கள் கேட்கவில்லை, அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள், நான் விரும்பாததை தெரிந்து கொண்டார்கள். புரிகிறதா? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதைத்தான் விரும்புகிறார். ஆனால் அவர்கள் அதை தெரிந்து கொள்வது இல்லை. அவர் என்ன சொன்னாலும் கேட்பது இல்லை. நானும் அவருடைய ஆபத்தை தெரிந்து கொள்வேன், அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவர்களுடைய ஆபத்து, அவர்களுடைய திகில்கள். இதில் பல சமயங்களில் மனிதர்கள் என்ன ஆபத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த ஆபத்து அவர்களுக்கு வருகிறது. மற்றவர்களை எப்படி வேதனைப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ அந்த வேதனை அவர்களுக்கு வருகிறது. தேவன் அதை அனுமதிக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று இயேசு வேதனைப்பட்டார். கழுகு பறந்து கொண்டிருக்கிறது. கோழியின் சிறகுகளுக்கு கீழாக அடைக்கலம் புகுந்து கொள்கிற குஞ்சுகள் பாதிக்கப்படாது. வெளியே இஷ்டத்திற்கு மேய்ந்து கொண்டிருந்தது என்றால் கழுகு அந்த குஞ்சுகளை எடுத்து சென்று விடும். நாம் அவர் அழைக்கும் போது அவரிடத்தில் செல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? அல்லது வெளியே பறந்து வருகிற கழுகாகிய சாத்தானுடைய கையில் நம்மை ஒப்படைப்பதற்கு நாம் தீர்மானம் செய்கிறோமா? தேவனுடைய நேரடி சித்தப்படி தான் எல்லாமே நடப்பதாக சிலர் சொல்லுகிறார்கள். அது தேவனுடைய குணத்தை தவறாக காட்டுகிறது. தீமைகளை எல்லாம் அவர் விருப்பப்படி நமக்கு செய்யவில்லை. சில சமயங்களிலே திருத்துவதற்காக சில தண்டனைகளை கொடுக்கிறார். பல சமயங்களிலே நாம் விரும்புவது நமக்கு வந்து சேருகிறது. தீமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இத்தகைய இறையியல் வாதங்கள் பெரும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றன என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது தேவனுடைய குணத்தை சரியாக புரிந்து கொள்வதுதான். தேவனுடைய குணத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் ரட்சிப்பை இழந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் தேவனுடைய சித்தப்படி நடக்கவில்லை என்பதைத்தான் வேதாகமம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பவுல் சொல்கிறார். அவருடைய சித்தத்தை நாம் பகுத்தறிய வேண்டும். அது நமக்கு நன்மையானது. தேவன் அதை விரும்புகிறார். ஆனால் அதை பகுத்தறியக்கூடிய மனதை நாம் விரும்பாமல் நம் மனம் போன போக்கிலே நாம் செயல்படுவோம் என்றால் தேவனுடைய சித்தப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொல்ல முடியுமா? தேவன் சக்தி வாய்ந்தவர் தான். அது வேதாகமம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆண்டவர் தம்முடைய மகாபலத்தினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. அது நிச்சயம். அணுகுண்டுகளை
ஜப்பானிய நகரங்களின் மேல் வீசிய போது பொருளின் ஒரு சிறு பகுதியை அழித்து அவ்வளவு பெரிய வெப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். E is equal to mc² என்று ஒரு சூத்திரம் சொல்வார்கள். அதன் அடிப்படையில் கொஞ்சம் பொருளை அழிக்கும் போது அதிகமான சக்தி வெளிப்படுகிறது. அப்படியானால் இந்த சர்வலோகத்தையும் உண்டாக்குவதற்கு தேவனிடத்திலிருந்து எவ்வளவு ஆற்றல் சக்தி வெளிப்பட்டிருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அவரால் செய்ய முடியாத எதுவும் இல்லை. சிருஷ்டிப்பின் போது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த போதும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது என்று எரேமியா சொல்லுகிறார். அப்படித்தான் என்று இல்லை, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. மரியாளிடத்தில் தேவதூதன் பேசிய போது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று சொன்னதை நீ ஆச்சரியமாக பார்க்கிறாயே, நான் திருமணம் செய்யவில்லை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று நீ கேட்கிறாயே, எலிசபெத் என்கிற உன் இனத்தாள் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், மலடி என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று மரியாளிடத்தில் தேவதூதன் சொல்லுகிறார். இயற்கையாக நடக்கக்கூடிய காரியம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வல்லமையினாலே நாம் நினைத்து பார்க்காத காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பழைய பாட்டிலும் கூட சரீரம் செத்துப்போன ஆபிரகாமுக்கும் கர்ப்பம் செத்துப்போன சாராளுக்கும் ஈசாக்கு பிறந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பது உண்மைதான். வேதாகமம் முழுவதிலும் இந்த அற்புத வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். ஏராளமான அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். ஆனால் இவற்றுக்கு மத்தியிலும் தேவன் விரும்பாத பல நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்பதுதான் உண்மை. தேவனுடைய விருப்பம் என்ன, ஆனால் நடப்பது என்ன என்பதை யோசித்து பாருங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படித்தான் வேதாகமம் நமக்கு சொல்கிறது. துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்றும் தேவன் ஆசைப்படுகிறார். தேவனுடைய சித்தம் இதுதான். ஆனால் அப்படி நடக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ரட்சிப்புக்கு ஏற்ற சத்தியத்தை அறிகிற அறிவை இன்றைக்கு மனிதர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. தங்கள் பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு எல்லாம் சத்தியம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறது. சத்தியம் என்பது ஒரு நபர் என்கிற எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விட்டது. சத்தியம் என்பது கொள்கை என்கிற அர்த்தத்தில் ஆளுக்கு ஒரு கொள்கையை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று வேதாகமம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இயேசுவை அறிவதன் மூலம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதுதான் நம்முடைய ரட்சிப்புக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் மனிதர்களோ அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தங்கள் விருப்பப்படி வாழ்வதையே முக்கியப்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும் என்பது இயேசுவுக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்தில் அவர் எப்படி ஜெபித்தார் என்று பாருங்கள். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். உம்மை விட்டு பெறுகிற வேதனையை என்னால் சகித்து கொள்ள முடியாது. நான் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டுமா என்கிற கேள்வியை இயேசுவானவர் பிதாவிடத்தில் கேட்கிறார். கடைசியில் எப்படி ஜெபத்தை முடிக்கிறார் பாருங்கள். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. கிறிஸ்துவை சிலுவையின் பாடுகளிலிருந்து விடுவிப்பதற்கான வல்லமை பிதாவுக்கு இருந்தது. அதன்படி பிதா செய்திருந்தால் பாவிகளை ரட்சித்திருக்க முடியாது. ஏதாவது ஒன்றைத்தான் செய்ய முடியும், இரண்டையும் செய்ய முடியாது. அவர் சர்வ வல்லவர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் மனிதருடைய நலனுக்காக, பிரபஞ்சத்தின் நலனுக்காக அவர் போட்டிருக்கிற திட்டத்தில் அவர் விருப்பப்படாத அநேகம் நிகழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் மிகவும் மிகவும் முக்கியமானது சிலுவையிலே இயேசுவின் மரணம். தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு முன்வந்தார். இப்படிப்பட்ட அன்பை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் சந்தேகமான கேள்விகளை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகமான கேள்விகளை எழுப்பக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது சிலுவையை பாருங்கள்.
இதுதான் மிகவும் மிகவும் முக்கியமானது. இயேசுவின் சிலுவை தேவன் நம்ம மேல் வைத்திருந்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு காட்டுகிறது. அதை புரிந்து கொள்ளும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. நமது மனது போராட்டத்தில் இருந்து விடுதலை பெறுகிறது. அந்த விடுதலை மிகவும் மிகவும் முக்கியமானது. நாம் தேவனில் அன்பு கூற வேண்டும் என்றால் தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆனால் இந்த அன்பு மனப்பூர்வமான அன்பாக இருக்க வேண்டும். ஆனால் மனிதர்கள் மனப்பூர்வமான அன்பை தேவன் மேல் காட்ட வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்க முடியாது. செய்வதா வேண்டாமா என்பதை அடுத்தவர் தன் விருப்பப்படி தீர்மானித்து செயல்படுவதாகும். ஒன்றை செய்யும்படி தேவன் எவரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். அதாவது தமிழ் அன்பு கூறும்படி தேவன் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். கட்டாயப்படுத்தினால் அது அன்பாக இருக்காது. தேவனுக்கு சுயாட்சி உரிமை இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தாலும் அவர் அன்புள்ளவராக இருக்கிறதுனால பிரபஞ்சவாசிகள் எவரும் தமிழத்தில் கட்டாயமாக அன்பு காட்ட வேண்டும் என்று தேவன் கட்டாயப்படுத்துவது இல்லை. அப்படி கட்டாயப்படுத்தினால் மீண்டும் மீண்டும் நாம் பார்ப்பது போல அது அன்பாக இருக்க முடியாது. சில கருத்துக்களை மறுபடியும் இந்த காலாண்டிலே படித்து கொண்டு வருகிறோம். அது மிகவும் மிகவும் முக்கியமானது. சுயாதீன சித்தத்தின் நிஜம் பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37 இந்த வசனத்தை பார்க்கிறோம். இந்த கருத்து உபாகமம் 6:5 காணப்படுகிறது. அன்பை கட்டாயத்தினால் அல்ல, நம்முடைய சுயாதீன சித்தத்தோடு, நம்முடைய முழு மனதோடு, நம்முடைய முழு இருதயத்தோடு, நம்முடைய முழு ஆத்மாவோடு நாம் இந்த அன்பை வெளிப்படுத்தியாக வேண்டும். இது பிரதான கற்பனை என்று வேதாகமம் சொல்கிறது. ஒவ்வொருவரும் தமிழ் அன்பு கூறுமாறு தேவன் விரும்புகிறார் என்பதற்கான ஆதாரமாக இந்த கற்பனை இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் தம்மில் அன்பு கூறும்படி தேவன் செய்வதில்லை. ஏன்? அன்பு கூறுவது மனப்பூர்வமாக செய்யப்பட வேண்டும். தயவு செய்து இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சுயாதீன உரிமையோடு கூட அவரிடத்தில் அன்பு காட்டுவது தான் அன்பாக இருக்க முடியும். அப்படி அன்பு காட்ட மாட்டேன் என்று நாம் அவரை விட்டு விலகினால் ஒரு நாள் வரும், அவர் நம்மை விட்டு விலக நேரிடும். அப்பொழுது காத்திருக்கிற கழுகு நம்மை பாய்ந்து நம்மை அழிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெளிவாக மனதில் வைத்திருக்க வேண்டும். வேதாகமம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான். தேவன் பொய்யுரையாதவர் என்று பவுல் எழுதுகிறார். ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பொய்யுரையாத தேவன் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கை தான். எனவே நித்திய வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டோம். கஷ்டங்கள் வரலாம், ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு நித்திய வாழ்வின் போது இல்லாமல் போகப் போகிறது என்கிற உண்மையை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். சில சமயங்களிலே இந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த நித்திய வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தம் செய்வதற்காகவே தேவன் அனுமதிக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் தேவன் மேல் நமக்கு கோபம் வராது. இது தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு, மற்றவர்கள் அவர்கள் இஷ்டப்படி வாழ்வதற்கு தேவன் அனுமதித்து விடுகிறார். அதன் விளைவாக பல துன்பங்களை அவர்கள் தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். யோபு புத்தகத்தில் நாம் வாசிப்பது பார தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேலி அமைத்து காக்கிறார். அதே சமயத்தில் யோபுவுக்கு வந்தது போன்ற துன்பங்களும் சில சமயங்களில் அனுமதிக்கப்படலாம். யோபு புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிற உண்மையை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தங்களை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதை குறித்த சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார், வாக்கு தத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
இதற்காகவே வேதாகமம் ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் என்கிற கேள்வியை பதில் கண்டுபிடிப்பதற்காக வேதாகமம் கொடுக்கப்படவில்லை. நித்திய ஜீவனை குறித்த வாக்கு தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் எந்த ஊரிலெல்லாம் வாழ்ந்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேதாகமம் கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் நமக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேதாகமத்தை படிக்கிறவர்கள் இந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் படிக்கிறார்கள். இன்னும் சிலர் வேதாகமத்திலே தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் கூட அதை வாசிக்கிறார்கள். அப்படி வாசிக்கிறவர்களுக்கு தவறுகள் ஏராளமாக தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யாரெல்லாம் உண்மையிலேயே தேவனை தேடுவார்களோ அவர்கள்தான் வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். தீத்துவிலே பொய்யுரையாத தேவன் என்று நாம் வாசித்தோம். எபிரேயரில் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று வாசிக்கிறோம். ஆம், அவர் பொய் சொல்லுவதே இல்லை. பொய் என்பது நமக்கு தீமையை கொண்டு வரக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு செயலை தேவன் செய்வதே இல்லை. 2 மாறாத விசேஷங்கள் இன்று இங்கே சொல்லுகிறார். ஒன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், இன்னொன்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இட்ட ஆணை. ஆபிரகாமை அழைத்த போது உன்னிலே சகல தேசங்களையும் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று தேவன் வாக்கு தத்தம் பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப மோரியா மலையிலே ஆணையிட்டு உறுதிப்படுத்தினார். இதை நாம் நம்பலாம். அந்த நம்பிக்கை இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது நமக்கு உறுதிப்படுகிறது. இந்த தேவன் வெறுமனே கதை சொல்லுகிற தேவன் இல்லை. இவர் பொய்யுரையாதவர். அவர் சொன்னபடி இந்த பூமியிலே ஒரு மனிதனாக வந்து நமக்காக மரித்தார். பொய்யுரையாத இந்த தேவன் நமக்கு தீர்மானம் செய்கிற உரிமையை தந்திருக்கிறார். அந்த உரிமையை நாம் பயன்படுத்தியாக வேண்டும். சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் பிரச்சனை ஏற்பட்டுவிடும். தேவன் நல்லவர் என்பதை வேதாகமத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் மூலமாக நாம் நம்ப வேண்டும். தேவன் நல்லவர் என்பதை நம்புங்கள். தீர்மானம் செய்கிற உரிமை நமக்கு இருப்பதனால மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் நம்ப வேண்டியது இல்லை. அநேக சமயங்களில் மற்றவர்கள் நம்மிடத்தில் வந்து தேவனை பற்றி குறை சொல்கிறார்கள். மற்றவர் நம்மிடத்தில் வந்து மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறார்கள். நமக்கு தீர்மானம் செய்கிற உரிமை இருப்பதனால நாம் எல்லாவற்றையும் நம்ப வேண்டும் என்று அவசியமில்லை. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இதுவரைக்கும் அவர் நமக்காக செய்திருக்கிற செயல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். தேவன் ஒருவர் தான் நல்லவர். மற்ற எவரும் தேவனைப் போல நல்லவராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படியானால் நாம் நல்லவர்களாக இருந்தால் மற்றவரை நேசிப்பது தான் நம்முடைய கடமை என்றுதான் வாழ்வோமே தவிர மற்றவர் நம்மிடத்தில் அன்பாக இல்லை என்று நினைத்து கொண்டு நாம் அவர்களை தூஷிக்க மாட்டோம், அவர்களை விட்டு விலகி செல்ல மாட்டோம். யார் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இங்கே சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. 2 விதமான தேவ சித்தங்களை பற்றி இந்த வாரப்பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று லட்சிய சித்தம், இன்னொன்று சீர்படுத்துகிற சித்தம். அது என்ன என்பதை நாம் பார்ப்போம். முன்குறித்தல் என்பது பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சிலர் ரட்சிப்புக்கும் வேறு சிலர் ஆக்கினைக்கும் முன்குறிக்கப்பட்டிருப்பதாக சிலர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இது சரிதானா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முன்குறித்தல் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எபேசியர் 1:12 இவ்வாறு வாசிக்கிறோம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று பவுல் எழுதுகிறார். நாங்கள் முன்குறிக்கப்பட்டோம், அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று மாத்திரம் சொல்லியிருந்தால் நாம் வேறு விதமாக சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். நாங்கள் முன்குறிக்கப்பட்டோம், கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்.
ஜலப்பிரளயம் வந்தபோது நோவாவின் பேழையை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். யாரெல்லாம் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்களோ அவர்கள் எல்லாம் உயிரோடு காக்கப்பட்டார்கள். பேழை முன்குறிக்கப்பட்டது. அதுபோல கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய சுதந்திரமாக இருப்பார்கள். இதுதான் அவருடைய தீர்மானம், இதுதான் அவருடைய ஆலோசனை, இதுதான் அவருடைய சித்தம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாரெல்லாம் சுவிகார புத்திரர் ஆக முடியும்? இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் யாராக இருந்தாலும் சுவிகார புத்திரர் ஆக முடியும். மறுபடியும் இந்த கேள்வியை நீங்கள் யோசியுங்கள். இதில் தேவனுடைய சித்தம் என்ன, ஆலோசனை என்ன, தீர்மானம் என்ன? தேவன் ஒன்றை விருப்பப்படுகிறார். அதற்காக அவர் ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி அவர் ஒரு தீர்மானமும் பண்ணியிருக்கிறார். அது என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை இந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார். அது அவருடைய சித்தம், அது அவருடைய திட்டம், அது அவருடைய ஆலோசனை. இந்த ஆலோசனையின்படி யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள்? யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். அவனும் பாவிதான், மற்றவர்களும் பாவிகள் தான். ஆனால் இவனை ரட்சிப்புக்கு தெரிந்து கொள்வதற்கு தேவனுக்கு உரிமை இருக்கிறது, அவருக்கு சுயாட்சி இருக்கிறது. ஏன்? இயேசுவை நம்புகிறவன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டவனாக இருக்கிறான். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் நித்திய வாழ்வில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும், மற்றவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் வாழ முடியும். எனவே பிரபஞ்சத்தின் நன்மைக்காக தேவன் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். தேவன் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்கிறாரே, அதன் அர்த்தம் என்ன என்பதை ரோமர் 8:29 வாசித்து பார்க்கும்போது தெரியும். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எல்லோரையும் முன்குறித்திருக்கிறார் என்று வேதாகம் சொல்லவில்லை. எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். தேவனுக்கு தெரியும் யாரெல்லாம் அன்புள்ளவர்களாக வாழ்வார்கள் என்பது அவருக்கு தெரியும். யாரெல்லாம் தங்களுடைய சித்தத்தை தேவ சித்தத்திற்கு ஒப்படைப்பதற்கு ஆயத்தமாயிருப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு அந்த முன் அறிவு இருக்கிறது. அவர்களை இவர் முன்குறித்திருப்பதாக இந்த வசனம் சொல்கிறது. இந்த முன்குறித்தல் என்பது தம்முடைய விருப்பப்படி சிலரை ரட்சிப்புக்கும் சிலரை அழிவுக்கும் ஆண்டவர் தெரிந்து கொள்வதில்லை. மனிதருடைய தீர்மானம் எப்படி இருக்குமோ அதன் அடிப்படையில் யாரெல்லாம் விசுவாசிப்பார்களோ அவர்கள் ரட்சிப்புக்கும், யாரெல்லாம் விசுவாசிக்க மாட்டார்களோ அவர்கள் அழிவுக்கும் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். இதை எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் ஸ்பைசர் கல்லூரியில் ஒரு கோடைக்கால விடுமுறை வகுப்பில் கலந்து கொண்ட போது டாக்டர் ஹெரால்ட் காஃபின் என்கிறவர் எங்களுக்கு பாடம் நடத்தினார். கடைசி தேர்வு நாங்கள் எழுத வேண்டும். வகுப்பில் இருந்த கிட்டத்தட்ட 200 பேரில் 10 நபர்களுடைய பெயரை வாசித்தார். நீங்கள் எல்லாம் வெளியே போகலாம், உங்களுக்கு ஏ கொடுக்கப்படுகிறது, நீங்கள் தேர்வு எழுத வேண்டிய அவசியமில்லை என்று வெளியே அனுப்பினார். ஏனென்றால் வகுப்பில் இதுவரைக்கும் அவர் நடத்திய தேர்வுகள், அவர் செய்த செயல்களின் அடிப்படையில் இவர்கள் ஏ மதிப்பெண் பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதை அவர் தீர்மானித்து விட்டார். எனவே இறுதித் தேர்வை பார்த்துதான் தீர்மானம் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, நீங்கள் எல்லாம் போகலாம் என்று வெளியே அனுப்பிவிட்டார். டாக்டர் ஹெரால்ட் காஃபின் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களுக்கு ஏ கொடுப்பதற்கு முன்குறித்து விட்டார். அதைத்தான் தேவன் செய்கிறார். ஒரு பேராசிரியரால் இதை செய்ய முடியும் என்றால் தேவனால் ஏன் செய்ய முடியாது? தேவனுடைய லட்சிய சித்தத்திற்கும் சீராக்குகிற சித்தத்திற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. லட்சிய சித்தம் என்றால் என்ன, சீராக்குகிற சித்தம் என்றால் என்ன? எது நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதுதான் அவருடைய லட்சிய சித்தமாகும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய லட்சிய சித்தம். ஆனால் சிருஷ்டிகளின் விருப்பங்களை மனதில் கொண்டு தேவன் செயல்பட தீர்மானிப்பது தேவனுடைய சீராக்குகிற சித்தமாகும். ரட்சிப்படைய விரும்புகிற
உண்மையிலேயே விரும்புகிற ஒரு மனிதன் தேவன் விரும்பாததை செய்யும்போது அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். இது தேவனுடைய சீராக்குகிற சித்தம். அவனை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய ஆசை இல்லை, அவருடைய சித்தம் இல்லை, அவருடைய விருப்பம் இல்லை. ஆனால் அவனை திருத்துவதற்கு அவர் இதை செய்தாக வேண்டியது இருக்கிறது. இது தேவனுடைய சீராக்குகிற சித்தம். நீர் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லும்போது அழிந்து போகிறான். அவன் அழிய வேண்டும் என்பது தேவனுடைய லட்சிய சித்தம் இல்லை, அது அவனுடைய விருப்பம். இதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்கிறார். தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். வேண்டாம் என்று தள்ளுவது மனிதர்களுக்கு உள்ள உரிமை. ஆனால் என்ன ஆகும்? அவர்களுக்கு கேடுண்டாகும். நடக்கிற எல்லாவற்றையும் தேவன் தீர்மானிப்பதில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மாறாக அவர் மனிதர்களுக்கு தெரிந்து கொள்கிற சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து அவர்கள் அவருடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட தீர்மானிக்க முடியும். இந்த சுயாதீன சித்தத்தை தவறாக பயன்படுத்தியதன் விளைவுகள் தான் விழுகை, பாவம், தீமை ஆகியவை. இப்படி வந்த துயரத்தை சரி செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்டது தான் ரட்சிப்பின் திட்டம். இதை புரிந்து கொண்டோம் என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், நாமும் ஜெயிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அவருக்கும் உபத்திரவங்கள் வந்தன. அவரும் பட்டினி கிடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பலவிதமான வேதனைகளை அனுபவிக்க நேரிட்டது. அவரை அழிப்பதற்கென்று ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் சுற்றி கொண்டே இருந்தது. இவை எல்லாவற்றிலும் எப்படி அவர் ஜெயித்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவானவர் சொல்வதை பாருங்கள். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இயேசு எதையும் தாமாய் செய்ய மாட்டார். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், தேவன் எனக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார், நான் தான் செயல்பட வேண்டும். தேவன் நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார் என்பது உண்மைதான், நாம் செயல்பட வேண்டும் என்பது உண்மைதான், நாம் தீர்மானிக்கலாம். ஆனால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னதாக தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கேட்டு செயல்பட வேண்டும். பிதா சொன்னதை தவிர அவர் எதையும் தாமாய் செய்ய மாட்டார். அவருடைய ஜெபம் அப்படித்தானே இருந்தது. அப்பா பிதாவை எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும், இது என்னுடைய விருப்பம், என்னுடைய சித்தம், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது. இப்படி நாம் ஒப்படைத்தோம் என்றால் நாமும் உலகத்தை ஜெயிக்க முடியும். இயேசுவில் தேவனுடைய லட்சிய சித்தம் நிறைவேறியது. இயேசுவை சீராக்குவதற்காக தேவனுடைய சீராக்குகிற சித்தப்படி தேவன் செயல்பட வேண்டிய அவசியம் ஏற்படவே இல்லை. இது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பிதாவிடத்தில் கேட்டு கேட்டு அவர் செயல்பட்டதினால் தேவனுடைய லட்சிய சித்தம் இயேசுவில் நிறைவேறியது. இயேசுவை திருத்த வேண்டிய அவசியம், சீராக்க வேண்டிய அவசியம் தேவனுக்கு ஏற்படவே இல்லை. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உண்மை ஒன்று இருக்கிறது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அன்னை பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களை முக்கியப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அந்நிய பாஷைகளை முக்கியப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், வேதாகம அறிவை முக்கியப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவையெல்லாம் நிலையானவை இல்லை. எப்போதும் ஒழியாமல் இருக்கப் போகிறது அன்பு மாத்திரமே. இந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு திறமையான விசேஷமான பலன் அல்லது வல்லமை நமக்கு அவசியமில்லை. அன்புக்கு தேவையானது ஒன்றே, அன்புக்கு சுயாதீன உரிமை வேண்டும். தேவன் அந்த உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாக பார்க்கிறோம் என்று பவுல் தொடர்ந்து சொல்கிறார். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். என்ன சொல்கிறார்? எனக்கு குறைந்த அறிவு இருக்கிறது, எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது எல்லாம் புரியாமல் இருக்கலாம். நாம் புரியாமல் இருக்கிற சூழ்நிலையிலே நாம் ஏதாவது தீர்மானம் செய்தால் அந்த தீர்மானம் தவறாக போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனை பற்றி இருந்தாலும் சரி, மனிதரை பற்றி இருந்தாலும் சரி,
நாம் அவசரப்பட்டு எந்த தீர்மானத்திற்கும் வரக்கூடாது. யானையை தடவி பார்த்த பார்வையற்றோர் பற்றிய கதையை சிறு வகுப்பிலேயே நாம் படித்திருக்கிறோம். கண் தெரியாதவர்கள் யானையை தடவி பார்த்து அது எப்படிப்பட்டது என்று கண்டுகொள்வதற்கு பிரயாசப்பட்டார்களாம். வாளை தடவி பார்த்தவர் அது கயிறு போல இருக்கிறது என்கிறார். காலை தடவி பார்த்தவர் அது தூண் போல இருக்கிறது என்று சொல்கிறார். வயிற்றை தடவி பார்த்தவர் அது சுவர் போல இருக்கிறது என்று சொல்கிறார். காதை தடவி பார்த்தவர் அது முரம் போல இருக்கிறது என்று சொல்கிறார். ஒவ்வொரு பகுதியையும் தடவி பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்கு வருகிறார்கள். ஆனால் முழு கருத்து அவர்களுக்கு தெரியவில்லை. கடவுளை பற்றி மாத்திரமல்ல, மனிதர்களை பற்றி கூட இப்படித்தான். நாம் தடவி பார்த்து தான் தெரிந்து கொள்கிறோம். யாரை பற்றியும் எந்த முடிவுக்கும் நாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார், தேவன் நல்லவர், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. இந்த எண்ணம் நமக்கு தெளிவாக இருந்தது என்றால் நாம் எல்லோரையும் நேசிக்கலாம். தேவன் நல்லவர் என்பதனாலே அவரை நாம் நேசிக்கலாம். மற்றவர்கள் நல்லவர் இல்லை என்று சொல்லும்போது நாமும் நல்லவர் இல்லை, நம்மை தேவன் நேசிக்கிறது போல நாம் மற்றவர்களையும் நேசிக்கலாம். இந்த தன்மை நமக்கு இருக்கிறதா? புரிந்து கொள்ளாமல் செயல்படும் போது பல ஆபத்துகள் நிகழ்கின்றன என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. 1999 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி செர்பியாவில் இருந்த பெல்கிரேட் என்கிற நகரத்தின் மீது அமெரிக்கா குண்டு வீசியது. வீசிய குண்டு சீன தூதரகத்தின் மீது விழுந்தது. சரியாக குறிவைத்துதான் குண்டு வீசினார்கள். ஆனால் அது ஆயுத கிடங்கு என்று நினைத்து குண்டு வீசிவிட்டோம் என்று பின்னால் விளக்கம் சொன்னார்கள். எங்கள் கையில் இருந்த வரைபடம் தவறானது, அது பழைய வரைபடம், அது சரிதானா என்று நாங்கள் பரிசோதிக்காமல் குண்டை போட்டுவிட்டோம் என்று பிறகு அவர்கள் சொன்னார்கள். முழு விவரம் இல்லாமல் செய்யப்படுகிற ஒவ்வொன்றும் தவறாக முடிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிசாசு நம்மிடத்தில் அப்படித்தான் செயல்படுகிறார். தேவனை பற்றிய தவறான காரியங்களை நம்மிடத்தில் சொல்லும்போது, மற்றவர்களை பற்றிய தவறான காரியங்களை இந்த பிசாசு சொல்லும்போது நாம் கேட்டு செயல்பட்டோம் என்றால் நாம் அன்பிலிருந்து விலகி விடுகிறோம். அப்படி குண்டு வீசியதனால 3 சீனர்கள் இறந்து போனார்கள். சு சின்கு, அவருடைய மனைவி ஷூ யிங், ஷவோ யிங்ஷுவான் என்கிற 3 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள். யுத்தத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் பத்திரிகையாளர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தவறான கருத்து நம்முடைய உள்ளத்திற்குள் போகும்போது தேவனை நாம் வெறுத்து விடுகிறோம், மனிதர்களை வெறுத்து விடுகிறோம். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். தேவன் நல்லவர் தான். அவர் நல்லவர் தான் என்பதற்கு ஆதாரம் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் இல்லை, அவர் சிலுவையிலே மரித்தது தான். இதை நாம் புரிந்து கொள்வோமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, உங்களுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு எங்கள் மனக்கண்களை திறந்தரணும். உமக்கு சுயாட்சி இருந்த போதிலும் கூட சில சமயங்களில் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் நீர் செயல்படுகிறீர். அதுவும் கூட உங்களுடைய சுயாட்சி தான். ஆனால் சுதந்திரம் எங்களுக்கு தந்திருப்பதனால உண்மையை நீர் கட்டுப்படுத்திக் கொள்கிறீர். இந்த அன்பை புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தரலாம். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.